அணு ஆயுதத்தை தாங்கிச் செல்லும் திறன் கொண்ட கே-4 ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்துள்ளது என இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. உலகில் மிகவும் வலிமையான இராணுவம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அணு ஆயுதத் திறன் கொண்ட வெகு சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது. இந்நிலையில் நேற்று விசாகப்பட்டினம் கடல் அருகே அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பலான ஐ.என்.எஸ். அரிகாட்டில் இருந்து அணு ஆயுதத்தை தாங்கி செல்லும் திறன் கொண்ட கே-4 ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்தது இந்திய கடற்படை. இந்தியா சோதித்து வருகிறது. இந்தச் சோதனையின் மூலம் நிலம், வான் மற்றும் கடலுக்கு அடியில் இருந்து அணு ஆயுத ஏவுகணையைச் செலுத்தும் திறன் கொண்ட நாடுகளின் ஒரு பகுதியாக இந்தியா ஆனது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி புதிதாக இணைக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கிக் கப்பலான ஐ.என்.எஸ். அரிகாட்டில் இருந்து 3500 கிலோமீட்டர் கே-4 பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்திய கடற்படை சோதனை செய்தது. வங்காள விரிகுடாவில் உள்ள அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து சுமார் 3500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய அணுசக்தி திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா பரிசோதித்துள்ளது. இது அதன் அணுசக்தி தடுப்பு மற்றும் மூலோபாய திறன்களுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் நவம்பர் வியாழன் அன்று இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்கள் தெரிவித்தனர். இந்த சோதனையின் மூலம் நிலம், வான் மற்றும் கடலுக்கு அடியில் இருந்து அணு ஆயுத ஏவுகணையை செலுத்தும் திறன் கொண்ட ஒரு சில நாடுகளின் ஒரு பகுதியாக இந்தியா ஆனது. விசாகப்பட்டினம் கடற்கரையில் உள்ள ஐ.என்.எஸ். அரிகாட் என்ற நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து கே-4 ஏவுகணை புதன்கிழமை சோதிக்கப்பட்டது. நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணையின் செல்பிஎம் முதல் சோதனை இது என்று மக்கள் தெரிவித்தனர். திட எரிபொருள் ஏவுகணை கடந்த சில ஆண்டுகளில் நீரில் மூழ்கக்கூடிய தளங்களில் இருந்து குறைந்தது 5 முறை சோதிக்கப்பட்டது. ஏறக்குறைய அதன் முழு வீச்சில் ஏவுகணை சோதனை செய்யப்பட்டதாக மேலே குறிப்பிடப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இரண்டாவது அரிஹந்த் வகுப்பு நீர்மூழ்கிக் கப்பல் ஐ.என்.எஸ். அரிகாட் ஆகஸ்ட் 29 அன்று இந்தியாவின் அணுசக்தித் தடுப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இது இந்திய விஞ்ஞானிகள், தொழில்துறை மற்றும் கடற்படை பணியாளர்களால் கருத்தியல், வடிவமைக்கப்பட்ட, தயாரிக்கப்பட்ட மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட உள்நாட்டு அமைப்புகள் மற்றும் உபகரணங்களைக் கொண்ட தனிச்சிறப்பைக் கொண்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா தனது ஒட்டுமொத்த இராணுவத் திறன்களை மேம்படுத்தி வருகிறது மற்றும் பல்வேறு வரம்புகளைக் கொண்ட ஏவுகணைகளின் வரம்பை சோதித்து வருகிறது. 10 நாட்களுக்கு முன்பு ஒடிசா கடற்கரையில் நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்தது. ஆயுதம் அதீத வேகத்தில் தாக்கி பெரும்பாலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்க்கும். பொதுவாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வழக்கமான வெடிமருந்துகள் அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. கடல் மட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு ஒலியின் 5 மடங்கு வேகத்தில் மாக் 5 இது சுமார் 120 கிமி பறக்கும். இருப்பினும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் சில மேம்பட்ட பதிப்புகள் 15 மெக்கும் அதிகமான வேகத்தில் கூட பறக்க முடியும். தற்போது ரஷ்யாவும் சீனாவும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மிகவும் சூழ்ச்சி மற்றும் சுறுசுறுப்பானதாக கருதப்படுகின்றன, ஏனெனில் அவை நடுவில் பாதையை மாற்றும். மேக் 5இல் பறக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பாதைகளின் பார்வையில் மட்டுப்படுத்தப்பட்ட சூழ்ச்சித்திறனை கொண்டுள்ளன.